மகிழ்ச்சி. அம்மாவுடைய பிறந்த நாளில் தேதி கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். அதன் பிறகு இன்றைய நாளில் எங்களுடைய புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் ஆசையோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், அதுவும் எல்லாரோடையும் சேர்ந்து நான் இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. புரட்சி தலைவர் மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கினார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக என்ற தீய சக்தியை வேறறுத்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இயக்கத்தை கண்டார். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. அவர் முதல் அவருடைய விசுவாசி, அவருடைய தொண்டர் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து வச்சிருந்தார். அந்த கட்சியில் புரட்சி தலைவர் தன்னை இணைத்து கொண்டு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார். அமோகமாக அவர் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்காகவும் அவருடைய கழக தொண்டர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு செஞ்சு காட்டினார். அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவரின் கொள்கைகளை அடிபிறலாமல் எடுத்து மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்தாரு. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பெண்கள் முன்னேறுவதற்கான திட்டங்களையும் நிறைய கொடுத்தார். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். தலைவருக்கு அன்னைக்கு ஒரு தொண்டர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சிருந்தார், கட்சியை. அந்த கட்சியில் தலைவர் தன்னை இணைத்து கொண்டு அந்த கட்சியை நடத்தினார். அதேபோல் எனக்கும் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு அம்மா மேலேயும் விசுவாசமாகும், தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்து கொண்டுள்ளேன். அந்த கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்.
இந்த கட்சிக்கு உள்ள சின்னம் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தென்னந்தோப்பு சின்னம். இதுதான் தென்னந்தோப்பு இயற்கையாகவே எங்களுக்கு ஒரு நல்ல சின்னமாக அமைந்திருக்கு. நல்லா அதில் கவனிக்கணும். நீங்கள் அந்த சின்னத்தில் நாங்கள் எப்போதுமே ஒற்றுமையை விரும்புகிறவங்க, எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எண்ணமே எனக்கு கிடையாது. அதனால நான் மக்களோடு இருப்பேன் என்றும் அதற்கு இந்த சின்னமே ஒரு சான்று. ஒரு கூட்டு குடும்பம் போல் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. இது மக்களோட சின்னம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னந்தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள். அது உங்கள் வீட்டு சின்னம், அது மக்களுக்கான சின்னம். நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் எங்களோடு இருப்பார்கள். பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். அதாவது நான் எங்க சின்னத்தை பார்த்தீங்களா? தென்னந்தோப்பு எத்தனை மரம் இருக்கு. அதனால நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கிறத தான் நினைப்பில் வைப்போம். அதாவது சில பேர் பார்ப்பீங்க, யாருமே கூட்டணி வேணாம், யாருமே முக்கியஸ்தர்கள் கட்சியில் வேணாம் அப்படின்னு தனியாக போவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களுடன் நிச்சயமாக எல்லோரும் நாங்கள் கூட்டணியோடு தான் நாங்கள் சந்திப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். எங்கள் கழக தொண்டர்கள்
தலைவர் காலத்திலேருந்தே வந்தவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. அது ஒரு நல்ல பழமொழி, நம்ம தமிழ்நாட்டு பழமொழி. அது அதற்கு ஏற்ப நாங்கள் தனிமரமாக வரல, தோப்போட தான் வந்திருக்கோம். அந்த தோப்புங்கிறது எங்கள் கழக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு எதிராக நீங்க எல்லாம் எதிராக இருந்தீங்க. இப்போ அவருக்கான இருந்த அந்த எதிர்ப்பெல்லாம் நீங்கிருச்சு, அவர் சாதிச்சுட்டாருன்னு சொல்றாங்க ஏடிஎம்கேல இருக்கவங்கலாம். உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் இந்த 26 தேர்தலில் தெரியும்ல, யார் சாதிக்கிறாங்க யார் சாதிக்கல அப்படிங்கிறது. விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனுங்க, அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். சொல்லுங்க, இணைந்து செயல்படுவோம் எல்லாரோடையும். அதை நான் இப்போ சொல்லக்கூடாதுல்ல, தேர்தல் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்ததும் எல்லாருமே பார்ப்போம். அதாவதுங்க, ஒரு கட்சி அப்படின்னா அவங்களுடைய மனசு எப்படியோ அப்படியே அவங்க செயல்படுவாங்க. நான் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சின்றதும் சரி, எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான். அதனால் மக்களுக்கான ஒரு கட்சியாக நாங்கள் இயங்குவோம், நாங்கள் செயல்படுவோம். கட்சி ஆரம்பிக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இதோட என்னன்னா கோரிக்கைகள் ஜனங்க கிட்ட ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா, இல்லை என்ன மாதிரி கோரிக்கைகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இருக்கு ஜனங்கள்கிட்ட. நான் இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் ஜனங்கள்கிட்ட நான் நேரடியாக பேசுவேன். அவங்களுடைய குறையெல்லாம் நிறைய கேட்டுது, அதை பற்றியெல்லாம் பேசுவேன். இன்னைக்கு திமுக ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இல்லை இந்த 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவேன். அந்த கடமை எனக்கு ரொம்ப இருக்கு, நான் செய்யணும். உங்களோட நிறைய பேர் சேர்ந்து நின்றுருக்காங்க. அம்மா இருக்கும்போது சரி, இப்போ பன்னீர்செல்வம் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், நிறைய பேர் உங்களோட இணைந்து நின்றுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே அவங்க தனிப்பட ஒரு ரூட்ல போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி யாராச்சும் அந்த குழுலேருந்து இங்கே சேர்க்க வாய்ப்பு இருக்கா? அதாவதுமா, நீங்களே சொல்லிட்டீங்க, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு. தனித்தனி குழுவாக போயிட்டு இருக்காங்கங்கிறீங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு ரூட்டில் போய் நான் அங்கே போகிறேன் அந்த ஊருக்குன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு நேர் வழியில் போயிட்டுருக்கேன். அப்படி தான் இதை எடுத்துக்கணும். பிரதான ஆளுங்கட்சி பிரதான எதிர்க்கட்சி ரெண்டு பேரையும் வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க கூட்டணியை என்னங்க, திமுகவையும் அதிமுகவையும் உங்களால வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை தான் பிரதானம். அதை சரியாக செய்யலை, இவங்க யாருமே செய்யலை. அந்த செய்யலைங்கிறத நான் மக்கள்கிட்ட போய் கேட்பேன், எடுத்து சொல்லுவேன். சொல்லி நாங்கள் வாக்குகளை பெறுவோம். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப அவசரப்பட மாட்டேன், நிதானமாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை இப்போ இன்னைக்கே சொல்லிட்டேன். எங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டேன், கட்சியினுடைய பெயரையும் சொல்லிட்டேன். அதனால இனிமே எங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும். அதுக்கு தமிழக மக்கள் பெரும் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் நியாயத்தை பார்க்குறவங்க முதுகில் குத்த மாட்டாங்க. எதுவும் எதிரெதில் பேசக்கூடியவங்க நல்ல மனம் படைத்தவர்கள். அதனால் நல்ல தீர்ப்பை அவங்க கொடுப்பாங்கங்கிற
நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதாவது சொல்றதை கேளுங்க, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். எத்தனை பேர் கட்சி வேட்பாளர் அறிவித்தாலும் இறுதி யார் கையில் இருக்குது? மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க, நல்ல ஆட்சியாக இருக்கும். இது வரைக்கும் சொல்லுங்கள், அம்மா இப்போ இல்லை, ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேளுங்க, ரோட்டில் நடந்து போகிறவங்கள்ட்ட கேளுங்க, என்ன சொல்கிறாங்க? அம்மா ஆட்சி வேறங்க அப்படிங்கிறாங்க. இதை நாங்களாக சொல்லி கொடுத்தோம்? அம்மா நல்லது செஞ்சாங்க, அதை மனதார பாராட்டு விதத்தில் மக்கள் சொல்கிறாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. இதே போல் நடக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 வயசு பெண் குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் இப்போ 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கற்பழிப்பு நடந்திருக்கு.